திருப்பூர்ல வந்து ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு வந்து கார்ல போகும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு இறந்துருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அது பின்னாடி விஷயங்கள் கேள்விப்பட்டா வந்து வரதட்சணை தான் பிரச்சனையான்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது? 300 பவுன் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 78 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா சொல்றாங்க. 3 கோடி அளவுல கல்யாண செலவுன்றாங்க. அதையும் மேல எப்படி ஒரு மனிதனால கேட்க முடியுமா? அப்படி ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு. முடிச்சுக்கலாம். சமூகம் அந்த பெண் ரித்தன்யா இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்ணை பத்தி நீங்க பரிசீலனை பண்றாங்க படம். அந்த பெண் தன் கணவனை விட்டுட்டு வாழ முடியுங்கிற நம்பிக்கை இந்த சமூகம் கொடுக்கலங்கிறதுக்காக செருப்பை கட்டி நாம தான் நம்மளை அடிச்சிருக்கோம். நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. எத்தனையோ ஆண்களை கேளுங்க, தன் மனைவியை கேவலமா பேசுவான். ஆனா அம்மாவை பத்தி மட்டும் சொல்லுவாங்க, எங்க அப்பா ஒரு குடிகாரங்க, எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி எல்லாம் படிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணு வேற, உங்க அம்மா நீ கட்டின பொண்ணு வேற, 2 பொண்ணு தான்டா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகார கழக மாநில செய்தி தொடர்பாளர் மருது அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. திருப்பூர்ல வந்து ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு வந்து கார்ல போகும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு இறந்துருக்காங்க. விஷம் குடிச்சு இறந்துருக்காங்க. அது பின்னாடி விஷயங்கள் கேள்விப்பட்டா வந்து வரதட்சணை தான் பிரச்சனையான்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா? இந்த பொண்ணுக்கு வந்து 100கணக்கான பவுன் நகை போடுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்கு அத்தனை பொண்ணு இத்தனை பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க. கார் வாங்கி கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து திருமணம் நடத்துகிறார்கள். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் 78 நாள் தான் ஆகுது. அதற்கு பிறகு தொடர்ந்து பொண்ணு டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இன்னும் 100 பவுன் வேணும், 50 பவுன் வேணும்னு கேட்குறாங்க. 300 பவுன் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமாம், 78 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துக்கிறதா சொல்றாங்க. 3 கோடி அளவுல கல்யாண செலவுன்றாங்க. அதையும் மேல எப்படி ஒரு மனிதனால கேட்க முடியுமா? அப்படி ஒரு பேராசை பண்றோம். கண்டிப்பா நமது கேள்விகளை கேட்பது வந்து இது சமூகத்தை பற்றியான ஒரு ஆழமான புரிதல் நமக்கு வேணும். ஏன் அப்படி நடக்குது? அது மட்டும் இல்லாம அவளும் ஒரு பெண் தானே அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. ஆனா மாமியார்களுடைய பங்கு என்னவா இருக்குது? இந்த மாமியாரோட மாமியார் எப்படி இருந்திருப்பாங்க? நான் மீட்டு சொல்றேன்னா, அடிமையாக இருப்பவர்கள் தங்களுக்கு கீழே அடிமையா இருப்பவர்கள் மீது பரிதாபம் காட்ட மாட்டாங்க. தான் பாதிக்கப்பட்டது அடர்த்தியும் அவங்க மேல காட்டுவாங்க. முதல்ல இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா சீரழிஞ்சு கேவலமா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் என்போது எப்படி செயல்படுவாங்கன்னா, அப்பா வந்து பெத்த பொண்ணு என்னதான் பாசமா இருந்தாலும் கருத்து கொண்டுருவான், இல்லை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். இதை நம்ம பல்வேறு வழக்குகளில் பார்க்குறோம். கௌசல்யா சங்கர் வழக்கில் பார்த்தோம், இங்கே திவ்யா இளவரசன் விஷயத்துலையும் பார்த்தோம். அவங்க அப்பாவை அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் கூட இருக்கிற மற்ற ஆதிக்க சாதி வெறியர்கள்லாம் அவரை டார்ச்சர் பண்ணி தற்கொலை செய்ய வச்சு அந்த ஊர் கிராமத்தை எரிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணா, இந்த மக்கள் மனநிலை என்னன்னா, பெண்ணை பெற்றவர்கள் அடிமை, ஆணை பெற்றவன் தான் ஆண்டான் என்ற ஒரு கருத்து வச்சுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேணா பணம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பணம் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது. இந்த பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணை தன்னுடைய பண்டமாக தனக்கு சொத்தாக ஆண் யோசிக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய அவன் ட்ரீட் பண்ணுறது தான் இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையை தன் சொத்தாக பார்க்குறான். அப்போ நான் சொல்கிறதான் நீ செய்யணும், தனக்காக தான் நீ எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறான். தம்பி என்ன பண்ணுறான், அக்கா நான் சொல்கிறதான் அக்கா கேட்கணும். அண்ணன் என்ன பார்க்குறான், தங்கச்சி நான் சொல்கிறதான் கேட்குங்கிறான். அப்போ கல்யாணம் ஆன பிறகு கணவன் என்ன செய்கிறான், ஒரு பொண்ணை நான் சொல்கிறதான் நீ செய்யணும். அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை என்ன சொல்லுது, நான் சொல்கிறதான் நீ செய்யணுங்கிறது. அப்போ பெண் ஒரு சுதந்திரமாக இருப்பதற்கான எந்தவித உரிமையும் இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் சமூகத்தில். வெளியே வந்து ஏன் பொண்ணு தம் அடிக்கிறாங்க பாருங்க, தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க என்பதெல்லாம் ஒரு வெளிப்பூச்சு. உண்மையாக பெண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன, வாட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படின்னா, பெண் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது.
பெண்களும் சில பெண்கள்லாம் அது ரசிக்கிறாங்கல்ல. எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, எங்கள் மாமா சொல்லிட்டாரு, மிரட்டுவார் திட்டுவார் அப்படின்னு அதுக்கு அப்படி ஒரு வாழ்றது பெருமையை கூட சில பேர் நினைக்கிறாங்க. அது அது எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவோ இல்லைன்னா ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து தன்னுடைய உரிமை என்னன்னு தெரியாத ஒரு நபருடைய வெளிப்படாத நம்ம பார்க்க வேண்டும். எங்கள் மாமா இத்தனை பவுன் நகை வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் வந்து அடிமைத்தனத்தில் நான் மீண்டும் ஒரு பெண் தான் விரும்பிய ஒரு அரசியல் கட்சிக்கு போறாரு அப்படின்னா அவங்க அப்பா விரும்புறது கிடையாது. தன் பெண்ணை பற்றி அவதூறான பல கருத்துக்கள் அவரே கிளப்புறாரு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து சேர்த்துட்டு வந்து அவருக்கு என்ன நான் சொல்றது நீ கேட்கணும். அது வரைக்கும் தன் பெண்ணை பற்றி எவ்வளவு அவதூறா பேசினாரு, சமூகத்தை பத்தி எவ்வளவு. அந்த பெண் வேற ஒரு நபரை காதலிக்கிறாங்கன்னா அவ்வளவு கேவலமா பேசுவார். அந்த பொண்ணு விட்டுட்டு வந்தா ஏத்துக்குவார். அப்ப இவர் நோக்கம் என்னவா இருக்குன்னா தான் சொல்வதை கேட்க வேண்டும். ஏன் பெண்களை இவ்வளவு டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன? அப்ப பெண்களை வந்து ஏன் டார்கெட்னா, பெண்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள். அவர்கள் தங்கள் அடிமைகளாக இருக்கும் வரைக்கும் தான் தனக்கு மதிப்பின் ஒரு ஆண் நினைக்கிறாங்க. இதுதான் கேவலம். உண்மையான காதல் என்பது என்ன, உண்மையான ஒரு ஒரு சுயமரியாதை என்பது என்னன்னா, பெண்ணுக்கு எல்லா விதமான உரிமையும் எந்த ஆண் கொடுக்கிறானோ அவன் தான் உண்மையான ஒரு ஆண்மகனாக இருக்க முடியும். அவன் தான் உண்மையான கணவனாக இருக்க முடியும். இப்போ சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா இருக்கார்ல, அவர் ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் மனைவியோடைய கட்டுரை ஒன்று வந்துச்சு, நீங்க எல்லாருமே படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட கேவலமான மனசு கூட நான் வாழ்ந்து நினைச்சா கஷ்டமா இருக்குன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. யாரு? சுஜாதாவுடைய மனைவி. ஒரு பேட்டி வந்துச்சு, வசந்தம் இதழ் நினைக்கிறேன், எந்த இதழில் வந்துச்சு நினைவில் எனக்கு. இது அண்மையில் வந்தது தான், இந்த ஒரு வாரம் ஒரு மாசத்துக்குள்ள வந்தது. இவ்வளோ கேவலமான நோட்டு நான் ஓடி போய் நினைச்சேன். இந்த அம்மாவோட குடும்பம் என்ன, குடும்பமே படிச்ச குடும்பம், இவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. சுஜாதா யாரு, அவர் ஒரு பிஇ முடிச்சவர். சுஜாதாவுக்கு என்னன்னா, தன்னுடைய கதைகள்ல பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுப்பாரு. ஆனா தன்னுடைய மனைவி கதை புத்தகம் படிக்க கூடாதுன்னு தடை விதிப்பார். அந்த அம்மா சொல்றாங்க, இப்பதான் சுதந்திரமா இருக்கிறேன் செத்த பிறகு. இதுதான் அந்த பெண்ணோட இயலாமை. இருக்கும்போது அந்த கணவனை தூக்கி போட்டு வர முடியல. ஏன்? இந்த சமூகம் வாழாவட்டின்னு சொல்லுது, இந்த சமூகம் கேவலமானவங்கன்னு சொல்லுது. ஏன் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை விட்டு என் கணவனோட வேணான்னு சரின்னு ஏத்துக்கிற மனப்போக்கம் அப்பாவுக்கு இருக்கணும்ல. இப்பெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணு முட்டாள்தனமா அப்படின்னு பல மூளை வீங்கிகள் சொல்றாங்க. அந்த பொண்ணு எல்லாம் முட்டாள்தனமா முடிவெடுத்துருச்சுன்னு. நாம தற்கொலை ஆதரிக்கல. இந்த சமூகம் முதல்ல தயாரா இருக்கா? ஒரு பெண் வேணான்னு ஒருத்தன் தூக்கி போட்டு வந்தா சரி வாமா நான் பார்த்துக்கிறேன்னு அப்பாங்க இருக்கணுங்க. இந்த சமூகம் நான் சொல்லணும், இவ்வளவு கேவலமான போய் நீ வாழ்ந்தியே அப்படின்னு அந்த சமூகம் சொல்லாம, என்னதான் கஷ்டம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புடலங்கான்னு சொல்லி வளர்க்கறது சமூகம் தானேங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு எதை சொல்றாங்கன்னா, உன் அரசியல் உரிமையை நீ தெரிந்தெடுப்பது பெரிது கிடையாது, உனக்கு உன்னுடைய காதலை நீ தெரிவிச்சு பெரிது கிடையாது. உங்க அப்பா கண்ட கழிவு நீ போய் 100 பொண்ணு நேக்கா பேசி பணம் வாங்கிட்டு அதான் உரிமைன்னு கத்து கொடுக்குறாங்களே இவங்களும். சரி என்னந்தாலே ஒரு பொண்ணுடா பெத்த வளர்த்திட்டோம் கொடுத்துடலாம், பொண்ணு நல்லா இருக்கட்டும் நம்ம பொண்ணு தானே, அப்படி கொடுத்துட்டே இருக்காங்களே. அப்ப இதுதான் என்ன சொல்றோம்னா, பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு மிரட்டுறான். போலீஸ் கூப்பிட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்ல போனா ஒரு கிரிமினல் வந்து கடத்தி வைத்துக் கொண்டு மிரட்டுவதை போல இருக்கு. ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு அப்பா அம்மா நிம்மதியை வாழ முடியாதுங்க. அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலையா, பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குதா, அதுக்கும் அப்பா அம்மா தான் பிரச்சனை. உண்மை. பொண்ணு பாருங்க 6 மாசமா ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் அந்த பொண்ணு நான் அவங்க சொல்றேன் இந்த பொண்ணு இன்னும் வந்து வீட்டு விளக்காவே இருக்குதுங்க. ஏன் அவன் பொண்ணு புள்ள பத்துக்காதா? அந்த பொண்ணு தனிப்பட்ட குறைபாடாக இருக்கலாம், இல்ல பையன் குறைபாடாக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் கொண்டு வந்து யார் தலையில விடுவாங்க? பெண்ணோட அப்பா அம்மா தலையில போய் விட்டுருவாங்க. அப்ப பொண்ணு தலையில தானே அப்பா அம்மா தலையில விட்டுருவாங்க. என்ன வளர்த்தாங்க? பிரச்சனை. குழந்தை பெத்துக்கலங்கிறது 2 பேரும் நல்ல கேரக்டர், நல்ல உடல் ரீதியாக இருந்தாலும் கூட தாமதமாவது இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல்ல இயல்பான விஷயம். இதை கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பெண் வீட்டு ஆண் வீட்டு தரப்பு கொண்டு வந்து அப்பா அம்மா தரப்புல விட்டுறாங்க. 1. 2வது, பெண் கேள்வி கேட்டா பொண்ணு எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. பெண் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சமூகம் சொல்லுது. நீங்க இன்னைக்கு நீயா நானா இது பல்வேறு நிகழ்ச்சியில பாக்குறோம், பெண் கேள்வியே கேட்கக்கூடாது. நான் ஒரு நிகழ்வு ஒண்ணு பார்த்தேன், இல்லை வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ தான் அது. ஒரு வட இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பழங்குடியின மக்கள் மத்தியில் டைவர்ஸ் எப்படி நடக்குதுன்னா, பெண் அந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் நிற்கிறாரு. 2 பேருக்கு முன்னாடியும் வந்து ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருக்காங்க. ஆண் பொறுமையாக நடந்து வந்து காலில் அப்படி ஏற்றி விடுறாரு, தள்ளி விடுறாரு, தண்ணி விழுதுருது. ஆம்பளைக்கு டைவர்ஸ் கிடைச்சிச்சு, பெண்ணுக்கு டைவர்ஸ் வரணும். அந்த பொண்ணு இந்த ஓடி வந்து உதகிது அந்த பாத்திரத்தினா, அந்த பெண் எவ்வளோ
பாதிக்கப்பட்டிருப்பான். எனக்கு வேணான்னு ஒரு கணவன் சொல்வதற்கு இந்த ஒரு பெண்ணுக்கு உரிமை கிடையாதுங்க. எவ்வளவோ டைவர்ஸ் வழக்கு பாக்குறாங்க, ஏன் உரிமை இல்ல? உரிமை கொடுக்கப்படல, அவங்க தானா எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த சமூகம் அந்த பெண் ரிதனியா இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்ணை பத்தி நீங்க பரிசீலனை பண்றாங்க பலரும். அந்த பெண் தன் கணவனை விட்டுட்டு வாழ முடிங்கிற நம்பிக்கை இந்த சமூகம் கொடுக்கலங்கிறதுக்காக செருப்பு கட்டி நாம தான் நம்மளை அடிச்சிருக்கோம். அந்த பெண் ரிதனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இந்த சமூகம் கொடுக்கலையேங்கிறத பத்தி பரிசீலனையை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை பத்தி இவங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறதா பிரச்சனை. அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாதுல்ல. பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டாலே இப்போ ஐஐடியில் கூட அந்த சம்பவத்துல பெண்ணையா விளையாட்டுக்கு போனா, எதுக்கு அங்க போனா, இது முன்னாடியே குடும்பத்துக்கு இப்படி இந்த இதுல கூட இது குடும்பத்துக்கு தெரியாதா, முன்னாடியே கொடுமைக்காரன் குடும்பத்துக்கு தெரியாதா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தாங்களா, அப்ப நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், பொண்ணை இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஏன்னா அது திருப்பி இவர் பேசுகின்றவர்களுடைய ஆணாதிக்க சிந்தனை. அவர் லெனின் ஆசான் சொல்லுவாரு, நீ என்னதான் நீ எப்படிப்பட்ட அரசியல் பேசினாலும் மொத்தம் உரிச்சு பார்த்தா ஒரு துளி ஆணாதிக்கம் இருக்குன்னு. இது காலம் காலமாக இருப்பது. வரலாற்றின்படி பார்த்தனா பெண் தாய் வழி சமூகம். இன்னைக்கு விலங்குகள்கிட்ட பார்க்கலாம், எல்லாமே தாய் தான் தீர்மானிக்கும். சிங்கத்துல தாய் தான் வேட்டையாடும், இவன் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான், ஆண் எந்த வேலைக்குமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப தாய் வழி சமூகத்தை திட்டமிட்டு பொருள் உற்பத்தி முறையில தனி சொத்துடைமைங்கிறது ஒன்று வரும்பொழுது எல்லாம் புரியாம இருக்கலாம் பல பேர் இருக்கும். ஆனா அதுல தெரிஞ்சுக்கணும், வரும்பொழுது அதை ஆண் கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிறான். பெண்ணுடைய தாய்மையை கருதி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டு வேட்டைக்கு போக விடாம செய்து காலங்காலமா இருக்க வைக்கப்பட்டு எடுத்துக்கிறான். ஆனாலும் பெண்கள் தான் நீங்க இன்னைக்கு பெண்களுடைய நீங்க சேமிப்பு இல்லைன்னு வச்சோங்களேன், எப்பயோ இந்தியா அழிஞ்சு போயிருக்கும். இதை பாஜிதபுரம் சொல்லிருக்காரு. உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி 2008 வந்தப்ப இந்தியாவை காப்பாற்றியது பெண்களோட சிறுபாட்டு போனோம். பேங்க்ல போடாம வீட்டுல அங்கே சேர்த்து வச்சிருந்த மட்டும் தான் காப்பாத்துச்சு, அவங்க போடுறது நகை தான் காப்பாத்துச்சு. இன்னைக்கு பல பேர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் வீட்டை காப்பாற்றுறது யாருங்க? எத்தனையோ ஆண்களை கேளுங்க, தன் மனைவியை கேவலமா பேசுவான், ஆனா அம்மாவை பத்தி பற்றி சொல்லுவாங்க, எங்க அப்பா ஒரு குடிகாரங்க, எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி எங்கெல்லாம் படிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணு வேற, உங்க அம்மா நீ கட்டின பொண்ணு வேற, 2 பொண்ணு தான்டா. உங்க பையனை கேளு, உன்னை பிடிக்காது, உங்க அம்மாவை தான் பிடிக்கும். அப்போ ஒரு பெண்ணை பற்றியான இந்த சமூகத்தின் பார்வை மாறணும்னா அதுல முக்கியமான பங்கு போலீஸுக்கு இருக்குது. என்னடா இங்கேயும் போலீஸை பத்தி திட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது போன்ற பல்வேறு வழக்குகளை கையாள்வதனால சொல்றோம். ஒரு பெண் தன் கணவன் தன்னை அடித்து விட்டான்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஏமா இதெல்லாம் குடும்ப பிரச்சனை பேசிக்கோமான்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. இப்படி சொல்வதில் சட்டத்துக்கு இடம் கிடையாதுங்க. அடிச்சானா அடிச்சவன் தூக்கி கைது பண்ணணும்னு வருது. எனக்கு ரொம்ப ஒரு தெரிந்த ஒரு நபர், அவருடைய அப்பா 1ஆம் நம்பர் ஊதாரி. அவர் யார் வீட்டில் இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா அவருடைய மாமனார் வீட்டில் தான் இருக்கிறார். ஆனா 6 மாசத்துக்கு ஒரு முறை தகராறு பண்ணி வீட்டை அடிச்சு உடச்சிட்டு போவான். அங்கே மாம்பழம் ஸ்டேஷன் தான். இங்கே மாம்பழம் ஸ்டேஷனில் போய் புகாரை கொடுத்தா, ஏமா இதெல்லாம் குடும்ப பிரச்சனைமா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுங்கிறான். என் வீட்டை அடிச்சு மனைவி மண்டையை உடைக்கிறது என்னது தனிப்பட்ட பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா? ஆக ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்து நம்பிக்கை வரும்? அரசின் நடவடிக்கைகள். அரசன் எவ்வளியோ குடிகளை வழி. கரெக்டா? அரசு எப்படி செயல்படுது? இது போன்ற விஷயங்களை கராரா நீங்க செயல்பட்டீங்க, பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்கள் ஒழுங்கு அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. சரிங்களா? ஆண்கள் தங்கள் வேலையை பார்ப்பாங்க. இல்ல இப்படி சில பேர் இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பிரச்சனை நடந்தாலையும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன நடக்குது? இந்த மாதிரி கற்பழிப்பு நடக்கிறதா, பாலியல் சீண்டல் நடக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் பெண்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து விளைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுடைய ஆணாதிக்கத்தோட வெளிப்பாடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சரி அரைக்குறை ஆடை போட்டவர்கள் மட்டும்தான் பாலியல் வன்புணர்வு செய்தாங்களா? 2 வயசு சிறுமி, 3 வயசு சிறுமி, 80 வயசு கிழவி, இவங்களை பாலியல் வன்புணர்வு பண்ண இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ சொல்ற மாதிரி ஆடை குறைவாக போடுவாங்கன்னா அது நான் எப்படி கேட்குறதுன்னா, பெரியார் அதை சொல்லுவார், நீ நல்லபடியா உன் குடும்பத்துல வளர்த்துருந்தாங்கன்னா நீ எதுக்கு அதை பார்க்குற? அப்ப ஆணுக்கு அரைக்குறையா யாராவது உடை போட்டிருந்தா அவருக்கு ஆண்மைத்தன்மை அதிகமா பீரிட்டு எழுந்துடும். அப்படித்தானே? அப்ப இதே மாதிரி சட்டை போடாம உட்காந்துருக்க ஒரு ஆம்பளை பார்த்து உன்னோட மனைவிக்கோ உன்னுடைய அம்மாவுக்கோ உன்னோட தங்கச்சிக்கோ பீரிட்டு எழுன்னு சொல்லணும்னா எவ்வளவு ஆபாசமா பேசுவாங்க சமூகம். ஒரு பெண்ணை கேவலமா பேசுவீங்களே, அதையும் ஆணுக்கு பொறுத்த மாட்டேங்கிறீங்க. அதான் நான் சொல்றேன், பெண் குழந்தைங்களை பொத்தி வளர்க்கத்தை நிறுத்திட்டு ஆண் குழந்தைங்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுங்க. ஆண் குழந்தைக்கு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க பெண் குழந்தை எப்படி வளரணும், துப்பட்டா அப்படி போடணும், துப்பட்டா சைட்ல போடணும், இந்த கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு ஒரு ஆணுக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி வளர்க்கணும் ஒரு பெண்ணுன்னு கற்றுக் கொடுங்க.
அப்ப மீண்டும் சொல்றது, இதுல பல டைமென்ஷன்ல பல கோணங்கள்ல அரசுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்குகள்ல உடனடியாக போலீஸ் அணுக வேண்டிய முறையை நான் சொல்றேன். இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ல அதிகமாக இருக்குல்ல அந்த டவுரி வரதட்சணை கொடுமைகள்ன்றது கேரளாவட்டும் தமிழ்நாட்டும் நிறைய நடந்துட்டு கண்டிப்பாக அது நீங்க ஆணாதிக்க பிற்போக்கு கருத்துக்கள் சுதந்திரமா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது இந்த ஆணாதிக்க பிற்போக்கு கருத்துக்கள் அதிகமாகும். சுதந்திரமா உரிமை கேட்கறாங்களா 300 போடு நான் என்ன 100 கோடி போடு ஆமா சொல்றாங்க. கண்டிப்பாக நான் என்ன கேட்கறேன்னா, இந்த வள்ளி கும்மி ஆட்டம்னு ஆடுறாங்க. ஆடி அந்த பெண்கள் கிட்ட என்ன செய்யறாங்க, நான் வந்து உறுதிமொழி என் ஜாதி பையன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சரிங்களா, கவுண்டர் சாதியை சேர்ந்த எந்த ஆண்களும் வரதட்சணை ஒரு பைசா வாங்க மாட்டேன்னு நீ எங்கேயாவது வள்ளி கும்மி ஆடி ஆண்களை எங்கேயாவது உறுதிமொழி எடுக்கிறாங்களா? எடுக்கிறது இல்லை. அப்போ உங்க சமூகமே என்ன பண்ணுது, நான் குறிப்பிட்ட ஜாதி இப்போ எல்லா ஜாதியுமே என்ன பண்ணுதுன்னா, பெண்கள்கிட்ட உத்தரவாதம் வாங்குறீங்க, ஆண்கள்கிட்ட நான் யோக்கியனா இருப்பேன், நான் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வாழ்வேன், நான் எங்கேயும் ஊர் மேய மாட்டேன், நான் எங்கேயும் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் எங்கேயும் இது பண்ண மாட்டேன், குறிப்பாக வரதட்சணை வாங்க மாட்டேன்னு எந்த ஆணுமே எந்த ஜாதி சங்கமும் தன் ஆண்களிடம் வந்து உறுதிமொழி கேட்பதில்லை. ஆனா பெண்கிட்ட என்ன செய்யறாங்க, உறுதிமொழிக்கு நான் மீண்டும் கேட்கிறேன், உங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, பெண்கள் சுயமரியாதை வாழணுமா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா தனியா வாழுங்க. ஒரு ஆண் தனியா வாழ்றான்ல, அது மாதிரி பெண் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டியது சமூகம். உங்களுக்கு எனக்கு பொறுப்பு, ஆண்களுக்கு தான் பொறுப்பு. பெண்கள் உரிமையை பெண்கள் மட்டும் போராடி பெற முடியாது, ஆண்கள் போராடணும், ஆண்கள் போராடி கொடுக்கணும். அதனால்தான் சுயமரியாதை திருமணங்களின் போது நான் எல்லா விதமான உரிமையும் கொடுப்பேன் என்று பேசணும். ஆண் உரிமையை கொடுப்பேன், பெண் நான் எல்லா விதமான உரிமையும் பெற்று வாழ்வேன்னு பேசுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிந்து செல்வதற்கான உரிமையை கொடுப்பதற்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உண்மையான காதல் இருக்கும். நான் ரஷ்ய ஒரு படத்தை பத்தி சொல்றேன், மாஸ்கோ டஸ் நாட் டியர்ஸ் கிரை அப்படின்னு ஒரு படம். ஒரு உண்மையான காதல் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஒரு 16 வயசுல அந்த பெண் ஒருத்தரோட வாழ்ந்து அவன் ஏமாத்திட்டு போயிடுவான், குழந்தை பிறக்குது. அந்த சோவியத் சமூகம் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நான் சொல்றேன். சுரண்டலற்ற ஒரு சமூகத்துல தான் பெண்ணுக்கான எல்லா உரிமையும் கிடைக்கும். அது சோவியத் சமூகத்தில் இருந்துச்சு. அது ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை கேவலப்படுத்தப்படாத ஒரு குழந்தையாக இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேவலப்படுத்தப்படாத ஒரு குழந்தையாக இருந்துச்சு. அந்த குழந்தையை வளர்த்தாங்க. அந்த அம்மா ஒரு நிறுவனத்துக்கு ஜெனரல் மேனேஜராக மாறிடுவாங்க. அப்போ அந்த பெண்ணை, அந்த அம்மாவை ஒரு கடல்நீர் தொழிலாளி காதலிச்சு கல்யாணம் பண்ணுவார். தான் கதை. எப்படி இது சாத்தியம்? சுரண்டலற்ற சமுதாயத்தில் சாத்தியம். வர்க்க பேதங்களுக்கு எங்கே எதிராக போராட்டம் நடக்கிறதோ அங்கேதான் உண்மையான காதல் வெளிப்படுங்கிற அந்த படத்துல நம்ம காட்டுவோம். ஜோதிபாய் பூலே அவர்கிட்ட நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இப்படி முறை தவறி பிறப்பதாக சொல்லக்கூடிய குழந்தைகள்ல பெரும்பான்மையானவர்கள் கைம்பெண்களால் தங்கள் உறவினர்களாலே கர்ப்பமுறுவதாக சொல்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு தனி மடம், தனி ஆசிரமம் வச்சு நடத்தினார். இந்த குழந்தைகளை படிக்க வச்சாரு. மேற்கொள்ள அவர் அந்த அப்படி பிறந்த ஒரு குழந்தை தான் அவருடைய வாரிசாக அறிவித்தார். இப்படி அரசு அதை பொறுப்படுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்பா பேர் தெரியாதவன் என்று இழிவுபடுத்துவதை நிறுத்துங்க. முதல்ல அப்பா பேர் எதுக்கடா வெங்காயம் தெரியணும். இன்னைக்கு சமூகத்துல அவன் இந்த மக்களுக்கு வேலை செய்யறானா இல்லையா, சமூகத்துல அவன் என்னவா இருக்கிறான் தானே முக்கியம். என்ன ஜாதி, என்ன மதம், அவங்க அப்பா என்ன, அவன் குளங்கோத்திரம் வச்சு நாக்கு வலிக்கிறதா, இந்த சமூகத்துக்கு என்னவா இருக்கிறான், பெண்களை மதிக்கிறானா, மக்களுக்கு போராடுறானா, உரிமைக்கு போராடுறானாங்கிறத பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு அவன் ஜாதி என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவங்க அப்பா என்னங்கிறத பேசுறத சமூகம் நிறுத்த வேண்டும். ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாங்கிறத பத்தி பேச நிறுத்துங்க. அவன் சமூகத்துக்காக எவ்வளவு இழந்திருக்கிறாங்கிறத பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு என் ஜாதிக்காரன், என் ஊருக்காரன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு வாழ்க்கை இவ்வளவு மோசமாக அவர் உடனே கேள்வி, அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருக்காங்களா? கண்டிப்பாக சதவீத அடிப்படையில் நீ உன் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களோட காதலிச்சு கல்யாணம் பண்ண நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அங்கேயும் கொடுமைகள் நடக்குதுன்னா அதன் பாதிப்பு என்னன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்தோட வெளிப்பாடு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சுயமரியாதை திருமணங்கள் செய்கின்ற இடங்கள்ல பிரிந்து செல்வதற்கான உரிமைகளை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ, இல்ல பொதுவாக திருமணங்கள்ல பிரிந்து செல்வதற்கான உரிமை இருக்கும் போது தானே அந்த பெண்ணுக்கு உண்மையாக உங்க மேல அன்பு வரும். கட்டாயப்படுத்தி நீங்க வச்சிருக்க முடியாது. எத்தனையோ பெண்கள் 50 வயசு 60 வயசுல இவ்வளவு நேரம் வாழ்ந்துட்டு இருக்கனே, இவனோட மாரடிச்சிட்டு இருக்கணும்னு கேட்கறாங்களே. நீ ஆண்மைன்னு பேசுற, ஆணாதிக்கன்னு பேசுறிய, உன் ஆண்மை திரும்ப தூண் காத்துப்படுறதா இல்ல? 50-60 வருஷம் ஒன்னா வாழ்ந்த பிறகு அந்த ஒரு அம்மா சொல்றாங்க, இவனை நம்பி என் வாழ்க்கை போச்சுங்கிறாங்களே, அது என்ன பரிசீலிச்சு பாருங்க. அப்ப கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப உண்மையான காதல் எப்படிங்க இருக்கும்? கட்டாயத்தின் பேர்ல இருக்கக்கூடாதுங்க.
அது உளப்பூர்வமானதாக இருக்கணும். அப்ப ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்து இல்லாமல் எப்பொழுது தனிப்பட்ட முறையில் வாழ்கிறாரோ, தனக்கான பொருளாதாரத்தை கட்டமைத்துக் கொள்கிறாரோ, அப்போதுதான் அந்த பெண் இவரை சார்ந்திருக்குன்னு அவசியம் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? இவனை விட்டு வெளியே வந்தா நமக்கு யாரு சோறு போடுவாங்க, தன் வாழ்க்கையை எங்க காப்பாத்திக்கணும், இதுல பல கேள்விகள் பெண்களுக்கு. அதனாலதான் வெளியே வர முடியல. உடனே குடும்பம் நினைக்கும், அப்பா நினைப்பாங்க, ஏங்க அப்பா கஷ்டப்படுவாரு? அப்பா கஷ்டப்பட மாட்டாருங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, இது சமூகம் இருக்குதுங்க, இது பல விடுதிகள் கட்டாங்க, அது மாதிரி விடுதிகளை கட்டி விடுங்க. இப்படி கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனால் துரத்தப்பட்டவர்கள், வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு தனியாக விடுதி கட்டி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வருவாங்க, அவங்களுக்கான துணையை அவங்க தெரிவிக்குவாங்க. இதெல்லாம் சமூகத்துல நம்ம செய்யாம, ஐயோ பெண்கள் என்னங்க தற்கொலைப்பட்டு சாவறாங்க, நீங்க கண்ணீர் விட்டால் உங்கள் கண்ணீர் சிறுநீருக்கு சமமானதுதான். அந்த காலத்துல வந்துட்டு போகும். ஆனா பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை பற்றி பேசணும். ரிதன்யா மாதிரி தற்கொலை நடக்கக்கூடாதுன்னா வேற என்ன நடவடிக்கை எடுக்கும்? இந்த இதன்யாமன், அதாவது இந்த வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் கூட போலீஸ் அதை மிக மோசமாக கையாளுகிறது, மிக கேவலமாக கையாளுறாங்க. ஆணுக்கு ஆதரவாக செயல்படுவது. குறிப்பாக இந்த நடுவுல ஒரு பையன் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, பொண்ணு ஒருத்தரை காதலிக்கிறாங்க, இவருக்கு ஏற்படுதலையும் வெட்டி கொடுத்தாங்க. அவனுக்கெல்லாம் அவங்க அப்பனுக்கெல்லாம் எங்கேயும் கை கால் உடஞ்சிருக்காரு. ரொம்ப முக்கியம், பாத்ரூம்ல வலிக்கு வந்துருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி பாக்குறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு வேற ஒருத்தனை காதலிச்சாங்க, அதனால பையன் கொண்டானாங்க, அப்பாவுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ற, ரொம்ப நாகரிகமா நடத்துறாங்க. அப்படிலாம் இல்லாமல் குற்றவாளிகள் நடத்துவது, தண்டனை கொடுப்பது ஒன்று. இரண்டாவது, ஆணாதிக்க செயல்பாடுகளுக்கு முடிவு கட்டும் வகையில அந்த அரசு செயல்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும். ஒரு அப்பா தன்னுடைய பெண்ணின் விருப்பத்தை மீறி திருமணம் செய்து வைக்க முயன்றால் கைது செய்யப்படணும், நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, சிறு வயது முதலே கல்வி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு பெண்ணை மதிப்பதுக்கு பேர் தாண்டா ஆண்மை. நீ நினைக்கிற மாதிரி 10 பிள்ளையை பெற்றுக்கிறது இல்லை, ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் உறவு கொள்வதில் ஆண்மை. ஆண்மைங்கிறது என்ன பொருள்? பெண்ணை மதிப்பதுதான் ஆண்மை. அப்படி இல்லாததுக்கு பேர் ஆண்மை கிடையாது. அப்ப பெண்ணை மதிப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் போது தான் பெண்களுக்கு ஜனநாயகம் கொடுக்க வேண்டும் என்று வரும். ஒரு அடிமையிட போய் எனக்கு ஜனநாயகம் கொடுன்னா அவங்க ஜனநாயகம் கொடுக்க முடியாது. நீங்க பல பேர் பேசலாம், மாமியாரும் பொண்ணு தானே, மருமகளும் பொண்ணு தானே. மாமியாருக்கே உரிமை கிடையாது, அவங்க எப்படி மருமகளுக்கு உரிமை கொடுப்பாங்க? அவங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்து அவங்களுடைய அத்தனை வெறித்தனத்தையும் பொண்ணுகிட்ட தான், மருமகளை தான் காட்டுவாங்க. ஆக இந்த சுரண்டல் அமைப்பு முறையை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கான உரிமையை நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு நீர்நடிய போராட்டமாக இருந்தாலும் இந்த அரசு இப்போதைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட வழக்குகள்ல சிக்கக்கூடியவர்கள், குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்கணும். அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். சொத்துக்கள் பறிமுதல் செஞ்சு சம்பந்தப்பட்ட பெண் குடும்பத்துக்கு நட்டையீடு வழங்க வேண்டும். வரதட்சணை வாங்குவது ரகசியமாக இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் தடை செய்யப்பட வேண்டும். நான் என் பொண்ணுக்கு 350 பவுன் கொடுத்தேன்னு பெருமையா பேசிடக்கூடாது. அதெல்லாம் தடை செய்யணும். முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும், இவளை கேவலமா கொண்டு போய் நம்மளை போய் அடமானம் வைக்கிறாங்க. ஆண்கள் புரிஞ்சுக்கணும், உன்னை வித்துதானா உன்னை கல்யாணம் பண்ற, நீ உங்க அப்பா அம்மாவுக்கு புத்தியே கிடையாதா? 350 பவுன் வாங்கி உன்னை வித்துருக்காண்டா அவங்க அப்பா அம்மா என்பதை பற்றி எனக்கு புத்தி வரணும். இதை கேவலமா நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகணும். அது மட்டும் இல்லாம இப்படி சாதி மறுப்பு, மத மறுப்பு, சாத்திர மறுப்பு, வரதட்சணை ஒழிப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும். இதெல்லாம் ஊக்குவிக்கணும். இதெல்லாம் ஊக்குவிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட நிலைமை இடைக்காலமாக நிறுத்தப்படும். மொத்தமா நிறுத்தணும்னா அது ஒட்டுமொத்த சமூக மாற்றம். அதற்கு ஆண்கள் பங்கு தான் மிக முக்கியம், பெண்கள் பங்கை விட. திருப்பூர் சம்பவத்தை பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.